எல்லாருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இந்த இஷ்யூவில் வந்து பொதுமக்களாகிய நாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்து அறநிலையத்துறை இந்த பிரச்சனையில் இந்த டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலையத்துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தோன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கோவில் நிர்வாகம் வேறு ஏதாவது நம்ம பொதுமக்களாகிய இந்துக்கள் கிட்டேயோ இல்லை வேறு யார் எந்த குடும்பத்துக்கிட்ட இருந்திருந்தாலும் அதை மேலே போய் ஏற்றிருப்பாங்க. அந்த மாதிரி அது இந்து அறநிலையத்துறை கீழே இருந்ததுனால நம்ம இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்தோன்னா இந்த இந்து அறநிலையத்துறை தான் கேஸ் போட்டு தர்கா மேலே அந்த தர்கா பக்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் தீபம் ஏற்றணும், அந்த தீபத்தூணில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வாதாடி அந்த உரிமை மீட்டு அங்கே ஏற்றிருக்கணும் தீபத்தை. ஆனால் வேறு யாரோ ஒரு நார்மல் ஹிந்து அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கினாலும் இவங்க அதை ஏற்றாமல் மேல்முறையீடு வேறு பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்து அறநிலையத்துறை எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்றதை பார்க்கணும். இதுக்கு காரணம் என்ன? இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட் எல்லா மக்களோட ஓட்டை வாங்கி ஃபாலோ பண்ணுறதுனாலும் இந்த கவர்மெண்ட் பர்டிகுலராக சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அதிகமாக வாங்குறதுனாலையும் வர பிரச்சனை இது ஆக்சுவலாக. ஸோ இதனால் பொதுவாக கோயிலில் பார்த்தோன்னா அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம கோயிலில் அரசியல் தலையீடு இருக்கிறதுனால 2000 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கோயில், 5000 வருஷம் பாரம்பரியம் மிக்க நம்ம மதம், ஓகேங்களா, இவ்வளோ இருந்தும் நாம் நம்ம உரிமையை உரிமையும் பாரம்பரியம் பறிக்கப்படுகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்து அறநிலையத்துறை நம்ம கோயிலை நிர்வகிக்கணுமா இல்லையா அப்படின்றது கரெக்டாக தப்பா அப்படின்றது. நன்றி, வணக்கம்.